வணக்கம் ஆர்த்து மனு யூடியூப் சேனல் நேயர்களே, நேற்று நடந்த ரெண்டாவது மேட்ச் சிஎஸ்கே மற்றும் எம்ஐ அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் தேர்வு செஞ்சார். முதலில் களம் இறங்கின சென்னை அணி 20 ஓவர் முடிவில் 206 ரன் அடித்தாங்க. ஓப்பன் பேட்ஸ்மேனாக ருத்ராஜ் கைக்வாட் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இறங்கினாங்க. ரச்சின் ரவீந்திரா 21 ரன்னும் ருத்ராஜ் கைக்வாட் 60 ரன்னும் அடித்தார். அடுத்து களம் இறங்கின சிவம் டூபே 60 ரன் அடித்தார். ரெகானு 4 ரனில் அவுட் ஆகிட்டு சீக்கிரமாக போயிட்டார். அடுத்து களம் இறங்கின மிச்சல் சரியாக விளையாடவில்லை, 8 ரன் மட்டும் அடித்தார். 180 ரன் 175 180 ரன் இருந்தது. 4 பாலில் தலை தோனி களம் இறங்கினார். 3 6 தொடர்ந்து அடித்து 4 பாலில் 20 ரன் அடித்தார். கடைசி ஒரு பாலில் 2 ரன் ஓடி மொத்தம் சென்னை அணி 206 ரன் அடித்தாங்க. ரெண்டாவது பேட்டிங் வந்த மும்பை அணி ரோஹித் சர்மா மற்றும் விஷான் கிஷன். ரோஹித் சர்மா மட்டும் கடைசி வரைக்கும் நின்று 105 ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்தார். விஷான் கிஷன் சீக்கிரமாக 20 ரனில் அவரோட விக்கெட்டை இழந்து விட்டார். பத்திரனா ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து சென்னை அணி வெற்றிக்கு கதவை திறந்து விட்டார். இதே மாதிரி தேஷ்பாண்டே, முஸ்தபிசுர் ரஹ்மான் எல்லாரும் விக்கெட் எடுத்தாங்க. ஜடேஜா மட்டும் விக்கெட் எதுவும் இல்லை. இதன் மூலம் சென்னை அணி 20 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அதுக்கடுத்து பிரசன்டேஷன் ஏரியாவில் ருத்ராஜ் கைக்வாட்டை கேட்டாங்க, இந்த வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, யங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் 3-6 இன் ரோ அப்படின்னு ருத்ராஜ் கைக்வாட் இங்கிலீஷில் சொன்னார். அதாவது விக்கெட் கீப்பராக இருந்த தோனி இளம் விக்கெட் கீப்பர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்து ஒரு மேரேஜை செஞ்சார். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.